ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா நேற்று என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். நேற்று எபிசோடில் பார்த்திங்கன்னா கமருதினை வந்து கானா வினோத், சபரி, விக்கல்ஸ் வந்து பயங்கரமாக வெறுப்பேற்றி விட்ருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கமருதினை செம்ம டென்ஷன் ஆகிடுவார். விக்ரமும் தேவையில்லாமல் நிறைய பேசியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கமருதீன் தூங்கியிருப்பார். தூங்கினனால அவர் டாஸ்க் விட்டு வெளியில் அனுப்பியிருப்பாங்க. வெளியில் போன கமருதீன் வந்து டேரெக்டாக உள்ளே போய் பார்த்துருக்காரு என்ன நடக்குதுட்டு. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தூங்கிட்டு இருப்பாங்க போல். கமருதீன் உள்ளே நுழைஞ்சோடனே சாண்ட்ரா அதை பார்த்துட்டு செம்மையாக கத்துறாங்க. அவங்க கத்துற சத்தத்தில் சபரி ஓடி வந்துடுறாரு என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு. சபரி தான் வந்து உட்கார வச்சு சமாதானப்படுத்துவார் சாண்ட்ராவை. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பார்வதியும் அதே மாதிரி தூங்கியிருப்பாங்க. அவங்களும் தூங்கினனால அவங்களையும் டாஸ்க் விட்டு வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க வெளியில் வந்துட்டு சும்மா இல்லாமல் பார்வதி வினோத்தை டென்ஷன் ஆக்கி வினோத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து கமருதீன் தடுக்க தான் பார்க்குறாரு. ஏன்னா கமருதீனோட ஃப்ரெண்டே தான் வினோத்து. அதுக்கப்புறமா வந்து வினோத்தை வந்து கமருதீன் கூட்டிகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே. அவளுக்குலாம் தகுதியில்லடா மச்சான், அவங்ககிட்டலாம் நீ பேசாதடா அப்படின்ட்டு அமுச்சு விட சொல்கிறாரு பார்வதியை. அப்புறமா எல்லோரும் விஜய் சேதுபதியை பார்க்குறதுக்காக ட்ரெஸ் மாற்றிட்டு கரெக்டாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் கமருதீனும் பார்வதி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க எதுவும் நடக்காத மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா தான் விஜய் சேதுபதி வந்துடுவார். வந்துட்டு ரெட் கார்டை வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே அனுமதி இல்லை, நீங்கள் 2 பேரும் வெளியில் போகலான்ட்டு ரெட் கார்டு கொடுத்துட்றாங்க. அதை கேட்டு கமருதீன் மனசு உடஞ்சி போயிடுறாரு. அவர் இந்த சைடு போகும்போது பார்வதிக்கு என்ன ஆயிடுச்சோ தெரில, திடீர்னு நல்ல புத்தி வந்துருச்சு போல். சாண்ட்ரா கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை மன்னிச்சிரு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பார்வதி வெளியே போய்க்கிறாங்க. யாரும் அவளை வழி அனுப்புறதுக்காக வரல. அதை பார்த்து டென்ஷன் ஆகி சரி பிக் பாஸ் ஆச்சு பேசுவார்னு பார்த்தா அதுவும் பேசலை. அவங்க 2 கிளம்பி போயிட்டாங்க பார்வதி. அதுக்கப்புறமா கமருதீன் வந்துட்டு சாண்ட்ரா முன்னாடி உட்காந்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு சாண்ட்ராவோட காலில் விழுவுறாங்க. விக்கல்ஸ் வந்து வேணாம் விழாத போதும் எந்திரி அப்படின்றாங்க. சாண்ட்ரா பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்திக்கிட்டு அரோர முதுகு பின்னாடி போய்ட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. ஐயோ என்ன ஏதோ பண்ணுறான்ட்டு அந்த பயத்தில் இருக்காங்க போல், பேனிக் அட்டாக் வந்ததுனால. அதுக்கப்புறமா வெளியில் கமருதீன் வந்துடுறாரு. வந்துட்டு சபரி கிட்ட கட்டி பிடிச்சி நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வினோத்துக்கிட்டையும் கட்டி பிடிச்சி நான் போயிட்டு வரேன்டா அப்படின்ட்டு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. பார்வதியும் போயிட்டாங்க, கமருதீனும் போயிட்டாங்க. வெளியில் போனோடனே கதவை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவருக்கு பேசலை. இதுதான் போன எபிசோடில் நடந்தது. 2 ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. 2 பேர் வெளியில் போயிட்டாங்க. நாளைக்கு சண்டே, நாளைக்கு எவிக்ஷன் இருக்குமான்னு நம்ம பார்க்குறோம், என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ பரவும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.